அடுத்த உபதேசம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்சாரிகளை குறித்து சில உபதேசங்கள் வந்து செஞ்சாங்க. இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவுக்கு வரும்போது மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னதை விட அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து மக்காவில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தாவா வந்து ஏற்கப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு தாயிஃபுக்கு போய் அங்கே வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து கோரிக்கையை வச்சு அங்கேயும் நிராகரிக்கப்பட்டு அவங்க அடித்து துரத்தப்பட்டு மக்கால அபு தாலிப் அவங்களுடைய அந்த அடைக்கலமும் வந்து இழந்து அபு தாலிப் அவங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் வந்து அனாதையாக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து யாருமே ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு காலகட்டத்தில் முத்தீம் அப்படிங்கிறவருடைய அந்த பாதுகாப்பை வந்து அவர்கிட்ட அந்த அடைக்கலம் கேட்டேன்னா மக்களில் வந்து அடைக்கலம் இல்லாதவர்கள் எல்லாமே அனாதையாகத்தான் கருதப்படுவாங்க. அது கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, நீ அனாதையாக இருந்தால் நான் ஒன்று அரவணைக்கலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து கொடுத்தது அன்சாரிகள் தான். அந்த 10வது வருடம் 11வது வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டத்தில் அன்சாரிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சந்தித்து பையத்து செஞ்சு அக்கபாவுடைய உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ அந்த உடன்படிக்கையில் வந்து செஞ்சிச்சு, நாங்கள் வந்து உங்களுடைய மிஷனுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் இழக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க்கு எடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது வாழ்க்கை பூரா சிரமம் தான். அந்த 2 வருஷம் சிரமம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த 10 வருஷம் சிரமம், பத்ரில் உயிரிழப்பு, உஹதில் உயிரிழப்பு. உஹது போரில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரிகளுக்கு நாங்கள் துரோகம் இழைச்சிட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாரை பார்த்து? முஹாஜிர்களை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் அன்சாரிகளுக்கு துரோகம் இழைச்சிட்டோம், அநியாயம் பண்ணிட்டோம். என்ன அநியாயம்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் சஹாபாக்கள் உயிரை வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக 70 உயிரை கொடுக்குறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே பார்த்திங்கன்னா அன்சாரிகள் தான் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் உயிர் கம்மியாக கொடுத்தீங்க, இவங்க ஜாஸ்தியாக கொடுத்தாங்க, அன்சாரிகள் முந்திக்கிட்டாங்கன்னு. அப்போ இன்னும் நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க, நான் மட்டும் வந்து ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்தது, நான் அன்சாரிகளில் பிறந்திருப்பேன், அன்சாரிகளில் பிறக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அல்லாஹ் வந்து எங்கே பிறக்க ஆசைப்பட்றேன்னு கேட்டால் நான் அன்சாரிகளோடத்தில் மதீனாவில் பிறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அன்சாரிகளுடைய தியாகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த மதீனாவுக்குள்ளே நுழையும் போது அந்த நுழைஞ்ச உடனே அந்த ஒட்டகம் எங்கே நிற்கிது? அபு அய்யூப் அல் அன்சாரி அப்படிங்கிற அந்த நபித்தோழருடைய வீட்டில் நிற்கிது. அப்போ அவருடைய வீட்டில் நிற்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வீடை கொடுத்துட்டு சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கீழே இவங்களுக்கு கொடுத்துட்டு மேலே வந்து அபு அய்யூப் அல் அன்சாரி மேல் ரூம் அவர் எடுத்துக்கிட்டு அப்புறம் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் கீழே இருக்கும்போது நான் மேலே நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் மேலே போய்க்கங்க அப்படிங்கிறேங்க. அப்போ மேலே போயிட்டு அப்போ இவர் மேலே போயிட்டு சிரமப்படுவார், இப்போ நான் மேலே இருக்கிறதான்னு சொல்லிட்டு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வீடே காலி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீடு இல்லாமல் தெருவாக அலைய விடப்படுறாரு. அவர் வந்து வீடு இல்லாமல் தெருவாக அலைய விடப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்கள் வந்து அவர் சந்திக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அதாவது சொல்கிறவங்க என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு இது ஒரு மாதிரி அவர் சுற்றிட்டு இருப்பார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து அப்போ அவர் அந்த பகுதி கவர்னராக நியமிக்கப்பட்டிருப்பார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை சந்திக்கிறதுக்கு இவர் வருவார், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வந்த உடனே பார்ப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்து கேட்பாங்க, என்ன நீங்கள் ரோட்டில் இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் எனது எல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிம்பார். எதுவுமே இல்லை அப்படின்னோடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, சாப்பிட அப்படியே அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு போவாங்க. நீங்கள் வச்சிங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இப்படி தானே விட்டு கொடுத்தீங்க, சாப்பிட்ற நேரம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த வீடு அப்படியே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு அப்படியே அந்த வருவது ஒரு கவர்னர்கிட்ட உதவி கேட்குறதுக்கு வருவார். இந்த வீட்டை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை அப்படியே கொடுத்துட்டு எந்திரிச்சு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோ
சித்திரவதை செய்யப்பட்டாங்க இந்த மன்னராட்சியில். சோகால்டு ஹலீஃபா இவங்களுக்கு, யாருக்கு, நம்முடைய வஹாபி சகோதரர்களுக்கெல்லாம். அதுவும் கிலாஃபத் தான், அது மன்னராட்சி கிடையாது இல்லை, அதுவும் கிலாஃபத் தானே. அந்த கிலாஃபத்தை, நல்ல கிலாஃபத்தும் வேலைக்காகாத கிலாஃபத்தும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த மன்னராட்சியில் பார்த்தீங்கன்னா இது நடக்கும். அதில் அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் ரசூலா இப்போ சொல்லிட்டு போகிறாங்க. யாரை பார்த்து? அன்சாரிகளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலா சொல்கிறாங்க புகாரியில் 3793, எனக்கு பிறகு உங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை தரப்படுவதை காண்பீர்கள். எனவே என்னை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்னை சந்திக்க உங்களுக்கு குறித்துள்ள இடம் எது தெரியுமா? கௌசர் தடாகமாகுங்கிறேன். துனியாவில் உங்களுக்கு நல்லதே நடக்காது, எனக்கு அப்புறம் உங்களை கொடுமை பண்ணுவாங்க, உங்களை விட்டுட்டு புதுசாக வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க. இது கண் கூட நடந்தது. அன்சாரிகள் ஒதுக்கப்பட்டாங்க. புகாரில் 3793 ஹதீஸாக இது இருக்குது. ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்களுக்கு இந்த நிலைமை வரும், வேறு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை அது. அப்போ அந்த சோதனையில் பொறுமையாக இருங்க. அன்சாரிகள் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். அன்சாரிகள் யாராவது பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டாங்களா? அது சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? எனக்கு பிறகு பொருளாதாரத்துக்காக நீங்கள் ஒருவர் வெட்டி கொண்டு காஃபிராகி போய்விடாதீர்கள். ஒரு அன்சாரி காட்ட முடியுமா? பொருளாதாரத்துக்காக நடந்த போரில் ஒரு முஹாஜிரை காட்ட முடியுமா? அப்போ வேறு யார் இருந்தாங்க? காட்டுறோம். வேறு யார் இருந்தாங்க? காட்டுறோம். வேறெல்லாம் இருந்தாங்க, ஆள் இருந்தாங்க. அது நடந்து ரசூலா சொன்னது பொய்யாகுமா? நடந்தது. அந்த பொருளாதாரத்துக்காக சண்டை போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களே அதில் பங்கு பெற்றாங்க. அப்போது அதை நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. அது எப்படி நபி தோழர்கள் செய்வாங்களா, அப்படியா இப்படியா, அது என்ன வேணாலும் சொல்லிங்க. நடந்த உண்மை, மறுக்க முடியாத உண்மை, கசப்பான உண்மை நடந்திருக்கு. அப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை நம்பிக்கையாளர்களை தவிர யாரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள், நயவஞ்சகர்களை தவிர யாரும் அவர்களை வெறுக்க மாட்டார்கள். அன்சாரிகளை ஒருத்தர் நேசிக்கிறார் அப்படின்னா அவர் மூமினாக இருக்கார் மட்டும்தான் நேசிப்பார். யாராவது அன்சாரிகளை வெறுக்கிறாங்க அப்படின்னா அவன் யாராக இருப்பான்? கண்டிப்பாக நயவஞ்சகனாக தான் இருப்பான். அப்போ அன்சாரிகளை பற்றி தெரியல, நேசிக்கலை அப்படின்னா அவங்க ஒரு தனி கேட்டகரி, அவங்க அறியாத மக்கள். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி முஸ்லீம்களில் பெரும்பாலோருக்கு அன்சாரிகளை பற்றிய அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆனால் நேசிக்கிறதுல அவங்க வரமாட்டாங்க. நேசிக்காமல் அவங்க இருக்கலாம், ஆனால் வெறுக்க மாட்டாங்க. ஆனால் வெறுக்கிறவன் கண்டிப்பாக முனாஃபிக்காக இருப்பான். அன்சாரிகளை பார்த்து வெறுக்கிறவன் கண்டிப்பாக முனாஃபிக்காக இருப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பின்னாடி அந்த செயல்கள் நடந்தது. நிறைய வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. இது புகாரியில் 3783 செய்தியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இறை நம்பிக்கை இருப்பதன் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும், நயவஞ்சகத்தனம் இருப்பதன் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும். இது புகாரில் 3784. ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அன்சாரிகளில் நானும் ஒருவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 3779 புகாரியில். இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை குறித்து இது ரசூலா உபதேசம் செஞ்சது.